புவியின் சுற்றுப்பாதை EOS-08 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தி விஞ்ஞானிகள் சாதனை. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பெருமிதம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு என்ற ஆவண நூல் வெளியீடு. திமுக முப்பெரும் விழா குறித்தும் ஆலோசனை. அதிமுக அவசர செயற்குழு கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றும். பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்காததற்கு மத்திய அரசை கண்டித்தும், தொழில் வளர்ச்சி குறைந்ததாக திமுக அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருவள்ளூரில் சோழவரம் திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அபிஷா பிரியவர்ஷினி வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதால் பரபரப்பு. வீட்டின் ஜன்னல்கள் சேதமடைந்த நிலையில் பெட்ரோல் குண்டு வீசிய நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. ஆந்திராவில் நடிகை ரோஜா அமைச்சராக இருந்தபோது விளையாட்டுத்துறையில் டெண்டர் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக எழுந்துள்ள புகார். ரோஜா உள்ளிட்ட 4 பேரிடம் விசாரணை நடத்த CID போலீசாருக்கு விஜயவாடா போலீசார் பரிந்துரை. மக்கள் நலத்திட்டங்களை வாக்குகளாக மாற்ற களப்பணியாற்றுவதில் சுணக்கம் காட்டும் திமுக மாவட்ட செயலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் கண்டித்தும் தீர்மானங்கள். தமிழக ரயில்வே திட்டங்களுக்காக சொற்ப தொகை ஒதுக்கியதை கண்டித்தும், கலைஞர் கருணாநிதி உருவம் பதிக்கப்பட்ட 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டதற்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றும். சென்னை டிவி சத்திரம் பகுதியில் பெண் எஸ்ஐ கலைச்செல்வி மீது நேபாள பெண் தாக்குதல். பொது இடத்தில் ஏற்பட்ட தகராறை தடுக்க நடவடிக்கை எடுக்க சென்ற போது தலைமுடியை இழுத்து தாக்கி அட்டூழியம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.